வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். உயிர் சக்தியின் இயக்க விளைவுதான் எண்ணம். அது அறியும் திறனுடையதால் அறிவென்றும் கூறப்படுகிறது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள். விண்ணென்ற நுண்ணணுதான் உடலுக்குள்ள விரைந்தாற்றும் உயிரான் ஜீவான்மா ஆகுது. விண்ணதன் தன்மையாய் அறிவமைந்து நுழைப்புலனாய் இயக்கம் ஒழுங்காய் ஆற்றும் உண்மையில் அணுச்சுடலின் அலைய காந்தம். அது உடல் முழுதும் நிறைந்து திணிவு பற்றி எண்ணறிய உடல் இயக்கம் மலை இயக்கம் எல்லாமாய் ஆற்றும் திருவருள் மதிப்போம் என்று சாமிஜி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும். உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும். உயிரறிந்த அறிவாடு உலகை நோக்க உயர்வு தாழ்வுலா சமநிலை சித்திக்கும். உயிரறிய அறிவு நிலை மாயையாகும். ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு எண்ணம். சாமி சொல்லுவாங்க, ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களும் தான் மனம் எனப்படுகிறது. ஆன்மா என்பது கோடான கோடி உயிர் துகள்கள் சேர்ந்த கூட்டு இயக்க தொகுப்புதான் இந்த பருவுடல். நாம புரிந்து கொள்ளணும். மனிதனுடைய இயக்க சிறப்பை குறித்து அதையே எண்ணம் என்றும் சொல்லுகிறோம். எண்ணுதல் கணித்தல் என்றாக்கி எண்ணம் தோன்றுகிறது என்று சாமிஜி சொல்லுவாங்க. இந்த பருவுடல்ல உள்ள கோடான கோடி செல்கள்ல நம்முடைய பதிவுகள் அனைத்தும் விரிவு சுருக்க பதிவாக இருக்கு. மூளையில எண்ண பதிவாக இருக்கு. நம் உடல்ல உள்ள ஜீவகாந்தத்துல பிரதிபலிப்பு பதிவாக இருக்கு. உயிர் துகள்கள்ல நுண்ணியக்க பதிவாக இருக்கு. கருமையத்துல தரப்பதிவாக இருக்கு. வான்காந்தத்துல சமுதாய பதிவாக நம்முடைய பதிவுகள் அனைத்தும் இருக்கு. நாம இதை புரிந்து கொள்ளணும். வெளியில இருக்கக்கூடிய அந்த பஞ்ச பூதங்கள், அதிலிருந்து வரக்கூடிய அழுத்தம், ஒளி சுவை மனம் என்ற அந்த 5 தன் மாத்திரைகள், நாம நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், அதே போல அந்த உயிர்த்துகள் சுழற்சி அலை, அழுத்தம், ஒளி சுவை மனம் என்ற இந்த 5 தன் மாத்திரைகளும் இணைந்துதான் நாம ஒரு பொருளை பார்க்கிறோம். அந்த பொருளை கண்கள் மூல செல்கள் மூலமாக விரிவு சுருக்க பதிவாகவும், மூளையில எண்ண பதிவாகவும், ஜீவகாந்தத்துல பிரதிபலிப்பு பதிவாகவும், உயிர்த்துகள்கள்ல நுண்ணியக்க பதிவாகவும், கருமையத்துல தரப்பதிவாகவும், வான்காந்தத்துல சமுதாய பதிவாகவும் இந்த 6 அடுக்குகள்ல பதியுது. இதே போல நாம் சப்தத்தை கேட்கிறோம். காதில் உள்ள செல்கள் மூலமாக அந்த 6 அடுக்குகள்ல பதியுது. நாம சுவைக்கிறோம், வாசனை உணர்வோம், ஸ்பரிச உணர்வு. நம்ம செய்யக்கூடிய அத்தனை ஞான கர்ம இந்திரியங்கள்ல செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் இந்த 6 அடுக்குகள்ல பதிந்திருக்கு. சாமிஜி சொல்லுவாங்க, இறைநிலை தவத்துல வெளிப்பிடங்களை நிரம்பியுள்ள காந்தலை துகள்கள் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக ஒளியாக சுவையாக மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது கருமையத்திலிருந்து காந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் 5 தன் மாத்திரைகள் தான் அழுத்தம், ஒளி சுவை மனம். இவைகளாக மாற்றம் பெற்று இறைநிலை ஆகிவிடுகிறது என்று. நம்ம உயிர் சக்தி சுழற்சி அலை நம் உடல்ல நிரம்பி இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்களுடைய அலைகள் தான் நம்முடைய இந்த 6 அடுக்குகள்ல பதிந்தது. ஒவ்வொரு செயல்களும் நாம எண்ணும் போது அது விரித்து காட்டுகிறது. அதே போல ஒரு தோற்றத்தை பார்க்கும் போதும் இந்த 6 அடுக்குகள்ல பழைய பதிவுகள் நமக்கு விரித்து காட்டுகிறது. சாமிஜி வரிகள்ல என்ன சொல்றாங்க? உயிர் சக்தியின் இயக்க விளைவுதான் எண்ணம். அது அறிவின் திறனுடையதால் அறிவென்றும் கூறப்படுகிறது என்று சாமிஜி சொல்றாங்க. இதே போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள கோடான கோடி ஜட பொருட்கள்லையும் அதே போல உயிர் பொருட்கள்லையும் இந்த சுழற்சி அலை தாவரங்கள்ல அழுத்தமாக, புழுவுல சுவை சேருது, எறும்புல வாசனை சேருது. அதே போல பாம்புல பார்க்கக்கூடிய அந்த ஒளி
சிறிது பார்வைத்திறன், விலங்குகள்ல சப்தம். இந்த பதிவுகள், விரிவுகள் அந்தந்த ஜீவராசிகளுக்கு தகுந்தாற் போல இருக்கு. மனிதனிடம் இந்த 6வது அறிவு, மனம் என்ற ஒன்று, அது என்னவாக அவ்வப்போது தோன்றி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம உணர்ச்சி நிலை இல்லாம உணர்வு, அமைதி, பேரானந்தம் என்ற நிலையில வாழ பழகிக்கொண்ட வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்லி அறிவே தெய்வம் என்று சொல்றோம். நம்முடைய அறிவாட்சி தரும் அந்த இறையத்தின் தன்மைக்கு மாறு நம்முடைய வாழ்க்கையே அமைதி நிலை வாழ்க்கையாக, பேரானந்த நிலை வாழ்க்கையாக மாறும் என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொண்ட என்ற சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்